அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/8/2024 வெள்ளிக்கிழமை. இன்று ஆடி மாத 4வது வெள்ளிக்கிழமை. நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் இணைந்துள்ள அற்புதமான நாள். அம்பாளை, அம்மனை, நாகரை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். நாகதோஷம் உள்ளவர்கள், சர்ப்பதோஷம் என்று சொல்லப்படுகின்ற தோஷங்கள் உள்ளவர்கள், ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த நாளிலே நாகராஜரை வழிபட்டால் தோஷங்களுடைய பாதிப்புகள் குறையும். அம்பாள், அம்மனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நாளை வளர்பிறை சஷ்டி விரத நாள். இன்று இந்த நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் அனைவருக்கும் நைனாய் நாகபூஷணி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்று முழு நாளும் பஞ்சமி திதி உள்ளது. வாராகி அம்பாளை வழிபடவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்று முழு நாளும் ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:03 வரை சித்தயோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள். இன்று சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை உள்ளது. மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசியதிபதியாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, போட்டி பொறாமைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு போட்டிகள் பலமாக இருக்கும். சிலருக்கு மந்த நிலைமை வியாபாரத்திலே காணப்படும். கலைத்துறையினருக்கு பொறாமைகள் உண்டு. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் பொறாமைப்படுவார்கள். இதேபோல குடும்பத்திலும் சிலர் தேவையில்லாமல் உங்கள் மீது சிலர் குற்றத்தை சொல்வார்கள். இதையெல்லாம் சமாளித்து நீங்கள் இன்று ஜெயிக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வியாழ பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்திருப்பதனால் சிலருக்கு குருமங்கள யோகத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கஷ்டங்களை தாண்டி முன்னேறும் ரிஷபராசி அன்பர்களே, சனி வக்ரமடைந்திருப்பதனால் தொழில் வியாபாரத்திலே இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு அமையும். மீடியேட்டராக புரோக்கராக இருந்தவர்களுக்கு பணவரவு உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகளால் சிலருக்கு நன்மைகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே PR அப்ளை செய்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். ஆன்மீகவாதிகளுக்கும் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராமல் இருந்த சிலருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் நல்ல செய்திகள் தாய் வழி உறவுகளால் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையுடைய கடகராசி அன்பர்களே, மேன்மைகள் நன்மைகள் நடக்கும் நாள். வியாழ பகவானால் நன்மைகள் நடக்கும். உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் மற்றும் ஹெச்ஆர் போன்ற துறைகளிலே இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்டாக படிப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களுக்காக பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போக வேண்டும். பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குருவின் பார்வை கோடி நன்மையை தருங்கிற மாதிரி குருவின் பார்வையால், வியாழனின் பார்வையால் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும். அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வித்துறையில் இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக, லெக்சராக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அல்லது எதிர்பார்த்த இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய முதல் லைஃப் பிரச்சனைகளை தந்திருந்தாலும் இந்த இரண்டாவது லைஃப் உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய ஒரு அற்புதமான லைஃப் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், MBA போன்ற படிப்பு படித்த மாணவர்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. எதிரிகளையும் நண்பர்களாக்கும் கன்னிராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். செவ்வாய் மற்றும் குருவால் சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் வந்து போகும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாள். அதே போல் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கும் அற்புதமான நாள். மாற்று மருத்துவம் செய்கின்ற சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, வர்மா, ஹோமியோபதி போன்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். விவசாயிகள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய ஒரு நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியோர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லலிதாம்பிகை வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1.
விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மையுடைய துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. இதேபோல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரும். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்விலே இருப்பவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புள்ள நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. அமைதியாக இருந்து சாதிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, சனி வக்ரமாக இருப்பதனால் நோய் நொடி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு சொந்தமாக வாகனம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடலாம். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வேறு மொழி பேசும் மக்களால் நன்மைகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். குருவினுடைய பார்வையினால் சுப செலவுகள் வரும். ரொம்ப நாளாக வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்தில் அதற்குரிய பலன் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. முயற்சிகளால் முன்னேறும் மகர ராசி அன்பர்களே, 7.5 சனி காலமாக இருந்தாலும் ராகுவினால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது நடக்கும். சிலருக்கு நன்மைகளை தரும், சக்சஸ் ஆகும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு, மீடியாக்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாணவர்கள் நல்ல சிந்தனையோடு படிக்க வேண்டிய நாள். சிந்தனைகளை தவறவிடக்கூடாது. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்திலே கவனம் தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது தெரியாத நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும்.
ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் நாள். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். பயணங்களின் பொழுது பொதுவாக இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. வியாழ பகவானை ராசியதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஃபுட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த தடைகள், தாமதங்கள் தொடரும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க எல்லாம் வல்ல வாராகி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.